ராமநாதபுரத்துக்கு சிஎம் வந்தப்ப மணிப்பூருக்கு செல்றதுக்கு மறுத்த பிஜேபி இது வந்து கரூருக்கு போனாங்க, ஒரு ஒட்டுண்ணிகள் மாதிரி செயல்படுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதே நேரத்தில் கச்சத்தீவை வச்சு தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசு தான் அரசியல் பண்ணுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரூரில் நாங்கள் யாருமே அரசியல் பண்ண விரும்பலை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிகிட்ருக்கார். கள்ளக்குறிச்சிக்கு போக தெரிஞ்சதா இவருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போகல. கரூரில் வந்து ஒரு நாடகம், எல்லோரும் நாடகம் நடத்துனாங்க. அங்கே மக்களினுடைய இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டும்தான். இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கார். திமுக மக்களை ஏமாற்றுவதிலும் நாடகம் நடத்துவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு தமிழர்களுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் கச்சத்தீவில் என்ன நடந்தது. கச்சத்தீவை யார் இந்திரா காந்தி அவர்கள் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல், எந்தவித பாராளுமன்றத்தில் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து. அப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலினுடைய அப்பா, ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கல. திருப்பி கொடுத்துட்டு பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு, இப்போது மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை வந்து விஷயத்தது இது பேசிக்கொண்டு இருக்கிறது. அரசியலுக்காக பேசாதீங்க. மக்கள் மீனவர்கள் வாழ்க்கையில் அரசியலுக்காக விளையாடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி நீங்கள் ஏன் பேசலை? பாராளுமன்றத்தில் அன்றைக்கி உறுப்பினர்கள் இருந்தீங்க, ஏன் பேசலை? அதுக்கு பிறகு யூபிஏ கவர்மெண்ட்டில் தொடர்ந்து 15 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க. 2004 2014, அதுக்கு முன்னாடி 98 ஆட்சியில் இருந்து. இப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து திமுக வந்து ஏதாவது ஒரு பீரியடில் மத்தியில் ஆட்சியில் தான் இருந்தாங்க. அது பவர்ஃபுல் அமைச்சரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலலாம் இதை பற்றி தொடவே இல்லை. ஆனால் இப்போது ஒரு அரசியலுக்காக இன்றைக்கி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்தோடனே நானும் ரியாக்ட் பண்ணலான் இருக்கிறேன். பார்ப்போம் என்ன எப்படி தமிழ்நாடு துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க, தமிழ் மக்களை துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதில், மக்களினுடைய உயிர்களில் அரசியல் செய்வதை திமுக நிறுத்த வேண்டும். கரூர் சம்பவத்தில் ஆளுங்கட்சியினரும் ஆனால் கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த சிபிஐக்கு கொடுத்துருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அங்கே என்ன நடந்திருக்குது என்பது அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. அதெல்லாம் அவங்க உண்மை வெளிக்கொண்டு. கடந்த ஆட்சியில் சார் 41 முறை இவர் சிபிஐ விசாரணைக்கு இருக்காரு. ஏன்னா அனிதா மரணம் உட்பட பல. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சிபிஐ வேணாங்கிறார் சார். என்ன சார், வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? அண்ணா, அதனால தானே நான் சொல்கிறேன், அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற சிபிஐ குழு, சிபிஐயோட விசாரணை இதில் உண்மை ஒளிந்திருக்கிறது. அண்ணா, பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. அது நான் சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள், அன்னைக்கு நாள் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு அங்கே சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர் கரூர் பக்கம்தான். எங்கள் ஊர் பரமத்தி வேலூர் தான் என்னுடைய சொந்த ஊர். எங்கள் ஊர்லேருந்து காவிரி ஆற்று தான்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நிறையா இருக்காங்க. மக்கள் சொல்கிறாங்க, அன்னைக்கு சாதாரண மக்கள்கிட்டையும் ஒரு பேச்சு இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, ஆனால் விசாரணை அவங்க கையில் விட்டுருவோம், அவங்க விசாரணை கொண்டு வரட்டும். ஆனால் இது எல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ சம்திங் இருக்குது என்பது தான் தெரியுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.